இன்றைய சமுதாயத்தில் ரெண்டு மிகப்பெரிய அதாவது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது என்ன யுத்தம் சொன்னால் சிந்தனா ரீதியான போர்கள். ஒன்று அதாவது நாஸ்திகம், ஏத்திசம், விளங்கிட்டா? இந்த நாஸ்திகம். அடுத்தது மத ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்திகம், அதாவது பௌத்தம், கிறிஸ்தவம், இந்து மதம், யூத மதம், முஸ்லிம் சமதம். இவங்களுக்குள்ள சண்டை ஒரு பக்கத்தில் விடுங்க. ஆனால் இவர்களுக்கு எதிரான யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் நாஸ்திகத்துக்கு எப்பயும் சம்பந்தம் இருக்கல. இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கல. 1950க்கு பிறகு விஞ்ஞானமும் நாஸ்திகமும் திருமணம் செஞ்சுக்கிட்டு, விளங்கிட்டா? எப்படி விஞ்ஞானமும் நாஸ்திகமும் திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடிச்சு விஞ்ஞானி என்றா அவன் நாஸ்திகன் என்ற இடத்துக்கு வந்தாச்சு. விஞ்ஞானம்டா அவன் கடவுள் இல்லை என்று சொல்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப என்ன செஞ்சிட்டானுங்க தெரியுமா? நீங்க நல்லா அவதானிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதால அவங்க போடுற சிஸ்டங்களும் அவங்க போடுற டிசைனும் தான் சர்வதேச உலகத்தில் மார்க்கெட் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சிலபஸுகளாக மாற்றப்பட்டு நமது ஊரில் படிப்பிக்கப்படுகின்ற முஸ்லீம் பாடசாலைகளுக்கு வந்திருக்கு. அவன் போடுறது தான் சரியா? பாடசாலை பிள்ளைகள் படிக்கக்கூடிய 5 வயசு 6 வயசு 7 வயசுன்னு படிக்கக்கூடிய பிள்ளைகளில் இருந்து எல்லோரும் படிக்கக்கூடிய பாடம் ஆஸ்திக பாடசாலை. அப்படின்னா என்ன? பௌத்தமோ கிறிஸ்தவமோ இந்து மதமோ யூத மதமோ நடத்துகின்ற பாடசாலை. சிலபஸ் யார்? நாஸ்திக சிலபஸ். அந்த சிலபஸ் தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிறது. உலகம் சில வேளை மார்க்க சம்பந்தமாக இருந்தால் தனிப்பாடமாக போட்டிக்கிறான். கிறிஸ்தவ பாடம், இந்து மதத்துடைய பாடம், முஸ்லீம் பாடம், இஸ்லாமிய பாடம், அது தனிப்பாடமாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லா சிலபஸ்லையும் டோட்டலாக என்ன இருக்குன்னா குடும்ப வாழ்க்கையை தகர்க்கக்கூடிய நாஸ்திக கொள்கை அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படுகின்ற சின்ன எழுத்திலிருந்து பெரிய சப்ஜெக்ட் வரும் வரைக்கும் ஒரு புள்ளை என்ன செய்யுது? இதிலேயே வளருது. இதில் இந்த சிந்தனையிலே என்ன செய்து வளருது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்க சிந்தனைக்குள்ள எடுத்தீங்கன்னா என்ன வளருது? அப்படி என்று பார்த்தீங்கன்னா அதாவது டார்வினிசம். என்ன? மனிதனும் குரங்குகளும், இந்த அதாவது சிம்பன்சி, அதே போல இந்த கொரில்லா, இது போன்ற குரங்குகளும் இப்ப நம்ம இருக்கிற இந்த மனிதனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், ஹோமோசேப்பியன் அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கிறான். இந்த மனித இனமும் அதாவது இது ஒரு மிருகமா, பேசுகின்ற மிருகம். நம்ம டெவலப் ஆகி பேசுகின்ற மிருகமா மாறிட்டோம். இப்போ நாமும் இந்த சிம்பான்சி அதே போல இந்த கொரில்லா போன்றவைகளும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். அவங்க அது குரங்கல்ல, ஆனால் அது குரங்கு மாதிரி, விளங்கிட்டா? அந்த அதே மூலத்திலிருந்து வந்தவர்களா நாங்களா? இது பாடத்திட்டத்தில் போடுறான். படிக்கிற புள்ள எப்படி படிக்குது? இது எத்தனை ஆண்டு பாடத்திட்டம்? 12 வயசு. நாங்கள் நாளைக்கு குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தம் அது விரிவாக பேசுவோம். அதாவது 12 வயசு 11 வயசு புள்ளையோட சிலபஸில் உலகத்திலே மனித படைப்பு கொள்கை சம்பந்தமாக 2 இருக்கிறது. ஒன்று சிறப்பு தேர்வு. சிறப்பு தேர்வு என்ன? அல்லாஹ் படைச்சு உலகத்துக்கு கடவுள் படைச்சு அனுப்பினா இது ஒன்றும். இன்னொன்று விஞ்ஞான முறைப்படி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கூர்ப்பு கொள்கை, பரிணாம கொள்கை, எவல்யூஷன் அப்படின்னு பதிவு செய்யறான். பிள்ளைக்கு இது மரபு, இது சும்மா நம்ம மரபுல ட்ரெடிஷனில் நம்புறது. சயின்ஸ் என்ன தெரியுமா? அதான் சொல்லிட்டேன், 2 பேரும் சயின்டிஸ்ட், இவங்களுக்கு திருமணம் நடந்தாச்சு. அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா இதுதான் விஞ்ஞானம், இதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றான். சேம் படிச்ச அதே மௌலவி மார்க்கம் படிச்சுக்கிறாரு, அவர் ஹுத்துபாவும் ஓதுறாரு, லெக்சரும் பண்றாரு. மற்ற இடங்கள்ல ஹுத்துபால என்ன செய்யறாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய பொழுதுன்னு அங்க பண்றாரு. யூனிவர்சிட்டியில் லெக்சர் பண்ண டைம்ல ஆதிகால மனிதர்கள் குகையில் வாழ்ந்த நேரத்தில் அப்படின்றாரு. இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அவர் 2 சிலபஸையும் தலையில் வச்சுக்கிறார். அவர் ஆதிகால மனிதர்கள் ஆரம்பமாக குகையில் இருக்கிற நேரத்தில் அவருடைய கல்வெட்டுக்கள் இருந்து எழுத்துக்களை நம்ம இது பார்க்கிறோம், கார்பன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன விளக்கம் வருது. இந்த பக்கத்தால் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இறங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினான்ட்டு டெக்னாலஜியில் ஆக உயர்ந்த மாதிரி இங்கே பேசுறாரு மிம்பரில். அதே நபர் பேத்து கட்டுரை எழுதுக்குள்ள மற்றவங்களோட பேசக்குள்ள என்ன சொல்றாருன்னா ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு பேச தெரியாமல் இருந்தது, அதுக்கு பின்னால் 2 கல் அடிச்சு அப்படி நெருப்பு வந்துச்சு, அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு மனிதன் ஒரு கூட்டமாக வாழ என்ன செஞ்சான் பார்த்துக்கண்டா. அப்புறம் இந்த ஆடு மாடுகளை சுட்டு தின்ன பழகிக்கண்டான்ட்டு காட்டுவாசிகள் லெவலில் என்ன நம்மளே பற்றி பேசுகிறான். அப்போ நம்ம பாட்டனாரெலாம் காட்டுவாசின்னு அதில் என்ன செய்கிறான் சொல்கிறான். இதை வச்சு இவன் ஒரு கேள்வி கேட்கிறான், காட்டுவாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்வது எப்படி? சரியா, நம்ம அடுத்த அதுலேருந்து உடனே எடுத்துறதானே, எடுத்து காட்டுவாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்வது எப்படின்னு இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இப்போ இவன் காட்டுவாசியை விளங்கி வச்சுக்கிறேன்னா நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுவாசி மாதிரி என்ன விளங்கி வச்சுக்கிறான். ட்ரை பண்ணுறான் என்னத்துக்குன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கி காட்டுவாசியாக மாறிப்பாரோன்னு யோசிக்கிறான். இறங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாகி காட்டுவாசியாக மாறிப்பாரோன்னு யோசிக்கிற அளவுக்கு விஞ்ஞானத்தை படிப்பிச்சு விட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, நம்ம குரங்கிலிருந்து தான் வந்தோம்டா கல்யாணம் இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்திருப்போம்னு மனசில் பதிய வச்சுட்டான்.
குரங்குலேருந்து வந்த கருத்து சரியான வைங்களே. அப்போது கல்யாணம் இல்லாத சமுதாயம் தானே, திருமண நடைமுறை இல்லாத சமுதாயமாக இருந்தான். இவனுடைய முழு எண்ணமும் என்னன்னா, திருமணம் என்பது மனிதனுடைய ஒரு ஆர்வத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் என்றதை பிள்ளைகளுக்கு சிலபஸில் பதிவு செய்கிறான். பதிவு செஞ்சு எதுக்கு கொண்டு வரான்னு சொன்னால், நாளைய சமுதாயத்தில் திருமணத்தை முக்கியத்துவம் இல்லாமல் ஆக்கி நம்ம கற்பனை கண்ட அந்த குரங்கு வம்சத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். எதில் ஃபியூச்சரை கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கு இப்போ முதலாவது அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான், குடும்ப விஷயத்தெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்க சப்ஜெக்ட் தான் ஜெண்டர் ஈக்குவலிட்டி, பாலின சமத்துவம். பாலின சமத்துவம் சிலபஸ் எல்லாம் சும்மா கொண்டு வர மாட்டான். சைத்தான் எப்படி சிலபஸை கொண்டு வருவான் யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிலபஸை கொண்டு வந்தானே சைத்தான். சொர்க்கத்தை கொடுத்து நல்ல முறையில் வாழுங்கன்னு சொல்லி எல்லா செட்டப்பையும் பண்ணி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி உழைக்காம சாப்பிட்றது சொர்க்கம் என்ன, உழைக்காம சாப்பிட்றதான் சொர்க்கம். உழைக்காம சாப்பிட்ற ஒரு சொர்க்கத்தையும் கொடுத்து எரியன்னு சொன்னது சைத்தான் சிலபஸை கொண்டு போகிறான். இதை அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு தப்சீர் எடுத்து கொண்டு போகிறான். அல்லாஹ்வுடைய வசன தப்சீர் எழுதுனா மானஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹ் உங்களுக்கு இதை தடுத்ததெல்லாம், தடுக்கவில்லைன்னே அவன் சொல்லலை, தடுத்ததெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிருவீங்க என்று தான் அல்லாஹ் தடுத்தான். இப்போ நாங்களாம் அமல் செஞ்சுட்டீங்களா எதுக்கு? சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்கு. அப்படி என்றதை விளக்கத்தை கொடுக்குறான் சைத்தான். ஆரம்பத்தில் சைத்தாண்ட சிலபஸை ஏற்றுக்கலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்கி அதுக்கப்புறம் வாரா வகாசமஹுமா, அல்லாவின் மீது ஆணையாக சத்தியமா இன்னி லக்குமா லமினன் நாசிஹைன், நான் உங்களுக்கு உபதேசகர் தான், நம்புங்கனே அப்படின்னு சத்தியம் பண்றான். சத்தியம் பண்ணோடனே எல்லா அறிவையும் விட்டுட்டு அல்லாஹ் சொன்ன விளக்கத்தையும் விட்டுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாரு, அந்த மரத்தை நெருங்கிறா. நோக்கம் நிறைவேறிட்டு இப்லீஸ் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறான். இப்லீஸ் உலகத்துக்கு வாரத்தை பற்றி கவலை இல்லை, இவன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்துட்டு. அப்போ சிலபஸ் எப்படி கொண்டு வந்தான், அழகான முறையில் கொண்டு வா. அந்த சிலபஸை போட்டிக்கிறான். ஜெண்டர் ஈக்குவலிட்டின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் ஜெண்டர் ஈக்குவலிட்டி நீங்கள் விளங்குறதுக்கு நீங்கள் காணுவீங்க, எல்லா இடத்துலையும் காணுவீங்க. இது இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள இப்போ வந்தாச்சு நிறைய, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள நீங்களே இதை சயின்ஸ் நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவான். அதுக்கு பிறகு பிள்ளைகளை நீங்க திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அவ்வளவு போராடணும். அவ்வளவு போராட்டம் போராடினா இந்த குரங்கு சிலபஸை போட்டவன் குடும்பம் எப்படி இருக்குமோ தெரியும், ஆனா கேட்டவன் குடும்பம் எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துருவான். இடத்துல சந்தேகமே இல்லை. இது எங்கன்னா எல்லா பாடசாலைகளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறான். அந்த ஜெண்டர் ஈக்குவலிட்டி இது கூட இப்போ நம்ம நாடுகளில் பேசலாம், இப்போ பேசலாம். இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இந்த பேச்சை கூட என்ன செஞ்சிருவாண்டா, இவர் என்னது, அதாவது சிலபஸுக்கு எதிராக பேசுறாரு, மனித உரிமைகளுக்கு எதிராக பேசுறாரு, உள்ள கொண்டு போட்டுருவான். அந்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டா. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பக்குள்ள என்ன இருக்கும், ஆனா பெண்ணா அதர்ன்னு இருக்கும், போட்டால் பிரச்சனை. அது என்ன அதர், அவர்களுக்கு உரிமையை இல்லாமக்கி விட்டோம். அந்த அதருக்கு என்ன செஞ்சிட்டோமா, உரிமையை இல்லாம ஆக்கி விட்டோம், போடு என்னன்னு சொல்லி அப்படி என்று இப்போ 4-5 கொண்டு வந்திக்கிறான். அதில் இப்போ புதிய ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் பாருங்க பார்ப்போம், 4-5 கொண்டு வந்திக்கிறான். சில மத ரீதியான இடங்களை தவிர மற்ற இடங்களை ஒரு 4-5 கொண்டு வருவான். அது என்ன, ஆண்களுக்கான டாய்லெட் பெண்களுக்கான டாய்லெட் பிரிக்கிறீங்க. ஜெண்டர் ஈக்குவலிட்டி இல்லை, ரெண்டே ஒரு மாதிரி என்ன செஞ்சிருங்க, யாரும் எதுக்குள்ள போகலான்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துட்டா. அதுக்கு பேர் யூனிசெக்ஸ் தான். என்ன, ஒன்றித்தை ஆனா பெண்ணாண்டு சொல்லாதது ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது ப்ராடக்ட் விஷயம் தெரியாத நமக்கு, என்னதுக்கு இந்த இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறான் இல்லை, உங்களை கொண்டு போய் எங்கேயோ சேர்க்கறதுக்காக கண்டுபிடிச்சிக்கிறான். முதலாவது ஆண் பெண் என்று பிரிக்கிறதையே ஒரு இனவாதம் ஆக்கிட்டா. இனவாதம் நம்ம விளங்கின விளக்கமெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் வேற. இப்போ இனவாதம் எது தெரியுமா, ஆண் இனம் பெண் இனம் என்று சொல்றது இனவாதம். இப்படி கொண்டு வந்துட்டா. இப்படியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யறான்டா, LGBTQ சொல்றது அசிங்கம் தான் சரியா, ஆனால் சொல்லித்தான் ஆகணும், அப்படி கொண்டு வந்துட்டான். அப்படியான இதை கொண்டு வந்து ஆங்கில இதை கொண்டு வந்து கொடுத்து மக்களோட சிந்தனையில ஆண் ஆண் பெண் பெண் இந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, அதை கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி சமுதாயத்தில் அந்த கருத்துக்களை திணிக்கிறான். எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு தெரியுமா இது? பாப்பாக்கு தெரியாது, 10 வயசு பிள்ளைக்கு தெரியும், 11 வயசு பிள்ளைக்கு தெரியும். அவன் பார்க்குற கார்ட்டூன் அதுதான், அவன் பார்க்குற கலர் அதுதான். பிள்ளைகள் விரும்புகிற கலர் அது ரெயின்போ கலர் தான் இப்போ எல்லாத்துலேயும் போட்டிக்கிறான். அதான் அவன்கிட்ட சைன் அதுதான். இப்போ சாதாரண அந்த பொப்பிட்டா அந்த விளையாட்டுலேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்துக்கிறான். விஷயம் தெரியாதவங்க என்ன செய்யறான், கீடெக்கில் கொண்டு வரான், ஃபோன் கவரில் கொண்டு வரான். எல்லாத்தையும் புள்ள ரெயின்போ ஹராமானு, யார் ரெயின்போ ஹராம்னு சொன்னது சரியா? ரெயின்போவுடைய அந்த கலர் அந்த பிள்ளைக்கு பதிவு செஞ்சு இப்போ நாளைக்கு என்ன ஆக்கிடுவான்னு சொன்னா, இந்த கலர் ஒரு கலாச்சாரத்துடைய கலரை ஆக்கிட்டான். இதை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு விரும்ப வைக்கிறான்.
அதுக்கேற்ற மாதிரி கார்ட்டூன்கள், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளோட சிந்தனையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மூதாதையர்கள் குரங்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதை நோக்கிய பயணம் என்று சொல்லி என்ன பிள்ளைகளோட சிந்தனையில் கொண்டு வரான். நாளைக்கு அவன் இப்போ எப்படி பழக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் என்னது, அரவாணி என்று சொல்கிற வார்த்தையை அதாவது தடை செய்யப்பட வேண்டும். விளங்கிட்டா? அரவாணி என்று சொன்ன வார்த்தை என்ன செய்யணும், அதாவது தடை செய்யப்பட வேண்டுமா. அதை எப்படி சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், ஆணோட என்ன மரியாதை செய்கிற மாதிரி என்னது, அது என்ன திருநங்கை அப்படின்னு சொல்லலாம். திரு ஆணுக்கு, நங்கை பெண்ணுக்கு, ரெண்டையும் சேர்க்கணுமா. எப்படி, திரு என்றது ஆணுக்கு தானே, திருக்குர்ஆன் திரு என்ற கண்ணியத்துக்கு சொல்றது. அந்த திருவை கொண்டு போய் நங்கையோட சேர்த்து திருநங்கை, திருமதி அல்ல திருநங்கை அப்படின்னு சேர்க்கணுமா. ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி கண்ணியமா பேசணும் அப்படின்னு. கண்ணியமா பேச வேண்டியவங்களை அந்த மாதிரியான உடல் கூறு இருக்கிறவங்களை கண்ணியமா தான் நடத்தணும். ஆனா உண்ட நோக்கம் அதுவே அல்ல. இப்போ நீ எங்கேயோ கொண்டு போறாய். இப்போ பாடசாலைகள் இந்த சிலபஸ் இயற்கையா அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க, உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்கம் தீர்வு சொல்லி இருக்கிறது. விளங்கிட்டா? இப்போ எப்படி ஆயிட்டு தெரியுமா, ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்கெல்லாம் ஒரு காலத்தில் பிரச்சனை ஆயிரு. யார் ஆண் யார் பெண்ணு தெரிஞ்சா தானே ஆணுக்கு 2 மடங்கு கொடுக்கலாம். இவர் அரை ஆணி என்ற லெவலுக்கு கொண்டுட்டால், அரைவாசி ஆண் அரைவாசி பெண் ஆபரேஷன் பண்ணிக்கிறான். விளங்கிட்டா? தன்னைய வந்து என்ன சத்திர சிகிச்சை செஞ்சுக்கிறான். இப்போ இவனுக்கு மௌத்தாயினா பிறந்தது அடிப்படையில் வச்சு 2 கொடுக்கிறதா அல்லது மாறின அடிப்படையில் வச்சு 1 பங்கு கொடுக்கிறதா சிக்கல். இவனை யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது சிக்கல். இந்த லெவலுக்கு கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் நம்ம அசிங்கமாக பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போகிற டைமில் கண்ணியமாக பார்ப்போம்.